கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயுல, நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. உப்பு சாரமற்று போனா அது யாருக்குமே உதவாது. நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளையா நடந்துக்கோங்க. யாரும் விளக்க கொளுத்தி அதை பவுலால கவர் பண்ணி வைக்க மாட்டாங்க. அது யூஸ் ஆகாது. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு மரத்தண்டின் மேல வைப்பாங்க. அது மாதிரி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த டேலண்ட்டை நம்ம ஷோ ஆஃப் பண்ணும்போது தான் அதை நம்ம இன்னும் பெருக்கிக்கிறதுக்கு, நம்ம அடுத்தடுத்து நம்ம கிரியைகள் நடப்பிக்கும் போது தான் நம்மளால பிறருக்கு ஒளி கொடுக்க முடியும். மோரோவர் நம்மளும் யாரையாவது இது வரைக்கும் பியூட்டி ஸ்டாண்டர்ட் வச்சு இவங்க அப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு பேசியிருந்தோம்னா ஆண்டவரோட சமூகத்துல மன்னிப்பு கேட்போம். ஏன்னா அது ஆண்டவரை இன்சல்ட் பண்றதுக்கு சமம். ஏன்னா அவருடைய ரூபத்துல படைக்கப்பட்டிருக்கோம். அவரோட பிள்ளைங்களை பார்த்து நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னோம்னா அது ஆண்டவரை நம்ம மரியாதை குறைச்சலா பேசுற மாதிரி இல்லையா? ஸோ இனிமேல் நம்மளும் அதை பண்ண வேணாம். சங்கீதம் 1 அதிகாரத்துல சொல்லியிருக்கிறபடி, பரியாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல உட்காராம, துன்மார்க்கருடைய வழியில நடவாம